திருக்குறள் சிந்தனை. பிரிந்து நின்ற தலைவன் திரும்பி வந்து அவளோடு கூடி மகிழ்ந்து வருங்கால் ஒரு நாள் ஏடாகூடமாக ஒரு செயலைச் செய்து தலைவி நின்ற நிலையை தலைவன் உரைக்கின்றான். பிரிந்து நின்ற நிலையில் ஆங்குள்ள நிலவளங்களையும் குலமகளிர் இயல்பு பொதுமகளிர் இயல்பு ஆகியவற்றையெல்லாம் வியந்து அவளிடம் கூறினான். தலைவி உடனே அவன் மேல் ஐயம் கொண்டு மறுபடியும் அங்கே பிரிந்து போவாரோ மறுமங்கையரையும் நாடி இருப்பாரோ என்று நீள நினைந்து ஐயமுற்று நெஞ்சகன்றான். தான் சூடியிருந்த மலர் மாலையையும் அவிழ்த்தெறிந்து அயலே அகன்றான். இதனை அறிந்த தலைமகன் தியங்கி செய்வதறியாது நின்று பின்பு தான் போன போக்கினையும் அங்குள்ள நிலத்தை புகழ்ந்தும் மகளிர் இயல்பை பேசியும் இருந்ததனால் ஐயமுற்று தான் அங்கு மீண்டும் போவேனோ அல்லது வேறு விதமாக நினைத்தோ தான் சூடியிருந்த புனைந்திருந்த மாலையை பிரித்தறிந்தார். ஆயினும் இந்நிகழ்வு உரிமையான உள்ளன்போடு நிகழ்ந்துள்ளமையால் உண்மையை உணர்த்தி பின்பு துணிந்து உவந்து கொள்ளலாம் என்று தோழியிடம் உரைத்தான் என்று தெய்வப்புலவர் குறிப்பறிவுறுத்தல் அதிகாரத்தில் செறிதொடி செய்திருந்த கள்ளம் உறுதுயர் தீர்க்கும் மருந்து ஒன்று உண்டு என்றார். நாளையும் சிந்திப்போம்.